தாண்டி போயிடலாம் அந்த தாட்ஸ்லேருந்து. அதுதான் வந்து ரீஃப்ரேம் யுவர் ஸ்டாண்டர்ட்ஸ். அடுத்து வந்து செட் ரியலிஸ்டிக் கோல்ஸ். நம்மளால என்ன முடியுமோ கேப்பபிள் வச்சு மிகப்பெரிய டாஸ்க்கை கூட நம்ம சின்ன சின்ன டாஸ்காக வந்து பிரித்து ஸ்மாலர் அண்ட் அச்சீவபிள் டாஸ்க் அந்த மாதிரி வந்து நம்ம முன்னேற்ற பாதையை நோக்கி போகிறதுக்கு நம்ம ரியலிஸ்டிக் கோல்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். 60 மார்க் எடுத்தீங்கன்னா அடுத்ததுல 65 எய்ம் பண்ணுறது, அடுத்து 70 எய்ம் பண்ணுறது, எது டஃப் சப்ஜெக்டோ அதை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி உங்களோட ரிசல்ட்டை வந்து மோட்டிவேட் பண்ணி கொண்டு போகிறது. இதுதான் வந்து செட் ரியலிஸ்டிக் கோல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 12th ஸ்டூடெண்ட்டாகவே இருந்தாலும் உங்களோட கட் ஆஃப்க்கு என்ன வந்து நீங்கள் வந்து லேக் ஆகுறீங்க, உங்களோட எய்ம் என்ன கட் ஆஃப் லேக் ஆகுறீங்க, அந்த சப்ஜெக்ட்டுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்தா நம்ம ரேங்கிங்கில் இன்னும் அதிகமாக வரலாம், அந்த மாதிரி உங்களோட கோல்ஸ் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து உங்களோட மிஸ்டேக்ஸ்லேருந்து கற்றுக்கணும். நான் ஏன் வந்து இதில் வந்து இந்த மாதிரி ஃபெயில் ஆனேன், ஏன் இதில் இவ்வளோ தூரம் குறைஞ்சேன், அந்த மாதிரி வந்து உங்களை வந்து நீங்களே வந்து செல்ஃபாக அனலைஸ் பண்ணி மிஸ்டேக்ஸ்லேருந்து லேர்னிங் வந்து கற்றுக்கலாம். அடுத்தது வந்து லிமிட் ஓவர் செக்கிங் அண்ட் ஓவர் ப்ரிப்பேரிங். ஒரு சில டாப்பர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி இருப்பாங்க, இன்னும் நிறைய பேரே இருப்பாங்க டாப்பர் ஸ்டூடெண்ட் இல்லைனாலுமே. ஓவர் ப்ரிப்பேரிங், ஒரு விஷயத்துக்கு வந்து திரும்ப 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 அதையே பண்ணுறது, அதையே படிச்சுட்டே இருக்கிறது. நமக்கு தெரியும் அது கான்ஃபிடென்ட்டாக படித்து முடித்தாலுமே திரும்ப திரும்ப ரீஒர்க் பார்த்துட்டே இருக்கிறது.